வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடனுக்குடன் எப்போவுமே வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்சோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. வாங்க கொஞ்சம் லெவலை செக் பண்ணிட்டு டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கேகேஆர் லெவல் பார்த்துடலாம். ஃபிலிப்சால்ட், சுனில் நரேன், அங்கிரீஷ் ரகுவஞ்சி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டாக், ஹர்ஷித் ராணா, வைபோ அரோரா, வருண் சக்கரவர்த்தி. இம்பேக்டை வந்து வெங்கடேஷ் ஐயர். சரிங்களா? ஓகே, இப்போ ஆர்ஆரோட லெவல் பார்த்துடலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜிரோல், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், சிம்ரன் கெட்மர், ராவன் பவல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆவேஸ் கான், ட்ரெண்ட் போல்ட், நவ்தீப் சைனி இல்லைனா குல்தீப் சென். இதில் ஏதோ ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்க. சரிங்களா? யுவேந்திர சகல், ஜப்செட்டா வந்து இவங்க பிறரியாவும் இல்லைனா கேசு மகாராஜ் ஏதோ ஒரு ஃபாரினரை உள்ளே கொண்டு வருவாங்க. ஓகே, இப்போ நம்ம லைட்டாக பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு டீம் எடுத்துக்கலாம். 31வது மேட்ச் உங்கள் கொல்கத்தாவில் நடக்குது. 16ஆம் தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 190 அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு 1, பேட்டிங் செகண்ட் 2 தடவை வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 3 மேட்ச் மட்டும். சரிங்களா? ஹெட்டு பார்க்கும்போது 28 ப்ளே பண்ணியிருக்காங்க. கேகேஆர் 14, ஆர்ஆர் 13, 1-1 நோ ரிசல்ட். ஓகே, லாஸ்ட்டு 2 மேட்ச் பார்க்கும்போது 16 விக்கெட் ஃபேஸருக்கு விழுந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 9, செகண்டு 7, ரைட் ஃபேஸர் 10, லெஃப்ட்டு 6. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சுக்கு 6 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 4, செகண்டு 2. கேகேஆர் இந்த வென்யூவில் 83 மேட்ச்சுக்கு 49 வின்னிங் வச்சுருக்காங்க. ஆர்ஆர் 11 மேட்ச் ப்ளே பண்ணி 3 வின் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு வென்யூவில். ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். ஹைப்புக்கு எடுங்கங்க. ஹைப்புக்கு நேற்று ஃபுல்லாக உள்ளங்க. சஞ்சு சால்ட், ஃபிலிப்சால்ட், ஐயர், ஜெய்ஸ்வால், ரசல், நரேன், ரியான் பராக், யுவேந்திர சகல், ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு 8 பேர் இருக்காங்க. நேற்று இதை பார்த்துடலாம். இதை பார்க்க முன்னாடி நம்ம வந்து நேற்று இதை கொஞ்சம் செக் பண்ணிடலாங்க. ஓகே, இதுதான் நேற்று உள்ளது. நேற்று ஆல்மோஸ்ட் ஒரு 7 பேர் இருந்தாங்க. 7 பேர் உள்ளங்க. ரொம்ப ரேர். நேற்று வந்து ஒரு பெரிய ஒரு கிறிஸ்டியை ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஒரு புதுசாக நடந்திருக்குங்க. சரிங்களா? ஐபிஎல் இதுவரை நடந்ததில் இந்த மாதிரி ஹைப்புக்கு ஃபுல்லாகவே உட்காந்ததே கிடையாதுங்க. சரிங்களா? கிளாஸ் 1, டிரைவர்ஸ் கட் 2, 2+C 3, விராட் கோலி 4, அபிஷேக் சர்மா 5, மார்க்ராம் 6, பெட் கமின்ஸ் 7. ஆல்மோஸ்ட்டு 7 பேர் உள்ளங்க. நேற்று விளையாண்ட 7 பேருமே கிட்டத்தட்ட உள்ள. நம்மளோட பாயிண்டில் 50% கீழே எத்தனை பேர் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா, அப்துல் ஸ்மாஷ், மார்க்கண்டேன், பெர்குஷன் இவங்க மட்டும்தான் 50% கீழே. நம்ம சொல்லியிருந்தோம் 50% கீழே. ஆல்மோஸ்ட் எப்போவுமே 4 பேர் 5 பேர் பழைய ஃபார்முலாவில் வருவாங்க 4 பேர்கிட்ட. ஆனால் அதில் ஒரே ஒரு பிளேயர் குறைஞ்சிட்டாங்க. ஆனால் 7ங்கிறது ரொம்ப அதிகங்க. சரிங்களா? 7ங்கிறது கிட்டத்தட்ட 7 பேர் தான் விளையாடினாங்க. நம்ம ப்ரிவியூ கொடுக்கும்போது கூட 8 பேரில் மேக்ஸ்வெல் மட்டும்தான் இல்லை. அவர் ஹைப்பிக்கில் இருந்தார். அவர் சேர்த்து 8 பேராக இருந்தது. சரிங்களா? அவர் இல்லாத பட்சத்தில் 7 பேர் இருந்தாங்க. 7 பேருமே உள்ள. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து எப்பவுமே நடக்காது. ரொம்ப ரேர். ஆனால் ஒரு கிறிஸ்டியன் நேற்று ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் எப்போவுமே ஒரு டீம் இருக்குங்க. எப்போவுமே ஒரு ஆர்சிபி பார்த்திங்கன்னா இப்போ அந்த கேட்டகரியில் தான் மாட்டியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போதுனா ஏதோ ஒரு டீம் வந்து எந்த டீம் கூடனாலும் தோற்றுட்டே இருப்பாங்க. பாட்டமில் கீழே அடியிலே இருப்பாங்க. கீழே 8வது இடம் 9வது இடம் இந்த கேட்டகரியை பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த டீமை வச்சு நீங்கள் ஜிஎல் வின் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது இவங்க கடைசி ஒரு 3-4 மேட்ச் ஜெயிப்பாங்க. 3 நாள்னா ஒரு 4 மேட்ச். சரிங்களா? இந்த 3-4 மேட்ச் ஜெயிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெரிய டீம் இவங்களுக்கு எதிராக விளையாடுறது ஆப்போனட் டீம். இப்போ ஒரு மும்பை ஆகட்டும், ஏதோ ஒரு பெரிய டீம் கூட அவங்க விளையாடும்போது ஜெயிச்சிருவாங்க. அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு சாதகமாக ஒரு 15 டீம் இறக்கிடணும். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இந்த ஐபிஎல் பெரிய டோர்னமெண்ட் காலகாலமாக அது நடந்துட்டு வரும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோங்க. டெல்லி
இதே எஸ்ஆர்ஹெச் இவங்கெல்லாம் கீழே பாட்டம்லேயே கிடப்பாங்க, தோற்றுட்டே இருப்பாங்க. கடைசியில் தான் இவங்க வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. நம்ம சிஎஸ்கே கூட இதேமாரி கேட்டகரியில் மாட்டியிருக்கு. இதே ஐபிஎல் வந்து நம்ம துபாயில் வைக்கும்போது வெறும் 4 வின்னு தான் வச்சு வெளியில் வந்தாங்க. அந்த ப்ளே ஆஃப் உள்ளே போக முடியாமல் ரொம்ப வந்தாங்க. டோனிலாம் அப்போ இருந்தார். அப்போ எல்லா டீமுமே தோற்றுட்டே இருந்தது, எல்லா டீம் கூட. இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் எப்போ போடணும்னா, இப்போ போடாதீங்க. லாஸ்ட்டாக ஒரு 3-4 மேட்ச் விளாடுவாங்க பார்த்தீங்களா, டோர்னமெண்ட் முடிய டயத்தில் ஒரு 4 மேட்ச் ஆர்சிபி இருக்கும். அந்த டயத்தில் ஆர்சிபிக்கு சாதகமாக கண்டிப்பாக 15 டீம் நீங்கள் போடணும். போடும்போது சாதகமாக கண்டிப்பாக போட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 9 இல்லைனா 10 பேர் எடுத்தால் கூட ஜிஎல் வின் பண்ண வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் பாயிண்ட்டே நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து ஒரு ஹைப்புக்கு கூட ஜாயின்ட் ஆகி ஒரு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, 0 to 40 கேட்டகரியை ஜாயின் பண்ணி போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 40 to 60 அந்த ஒரு கேட்டகரி. ஆல்மோஸ்ட் இவர் அந்த கேட்டகரியில் தான் இருக்கார். தினேஷ் கார்த்திக் 50% 55% இருப்பார். இந்த 2% தான் நீங்கள் ஜாயின் பண்ணி போடணும். அதுக்கு முந்தின மேட்ச் பாருங்கள், மும்பையில் வந்து ஹைப்புக்கு ஒரு 0 to 40 கேட்டகரியில் வந்திருக்காரு பத்திரனா. ஆனால் இதில் ஒரு வித்தியாசத்தை பாருங்கள், மும்பையில் என்ன ஒரு பேட்டர்ன் விழுந்ததோ ட்ரீம் டீம் பேட்டர்னு சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 2 டபுள் கீப்பர், 5 பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், 3 பவுலர். இதே சேம் தான் அப்படி ரிப்பீட் ஆகிருக்கு. கேப்டனும் சேம் பேட்டிங்கில் உட்காந்துருக்கு, ரோஹித் சர்மா உட்காந்துருக்கு. ஆனால் இங்கே பத்திரனா வந்திருந்தார், இங்கே டிகே வந்துட்டார் வயசு. இதுதான் விஷயம், வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் என்ன தெரியுது அப்படின்னா, இதில் ஒரு பெரிய விஷயமும் இல்லை. ரெண்டுமே பேட்டிங் ட்ராக், சுத்த பேட்டிங் ட்ராக்குங்கனால பவுலருக்கு சுத்தமாக எடுப்படாதாங்க. அது மட்டும்தான் ஒரு உண்மை, அதிகாரப்பூர்வ உண்மை. சரிங்களா, இதை தவிர வேறு எதுவுமே இதில் சிந்திக்க வேறு எதுவுமே கிடையாது. எல்லா டீம்லேயுமே பேட்ஸ்மேன் வந்துடுவாங்க இந்த மாதிரி ட்ராக்கில். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான். இதை தாண்டி தான் பிளேயர்ஸுங்கிறது விஷயம் இருக்குது. சரிங்களா, அப்போ என்ன நடக்கும்னா பவுலர்ஸே வர வாய்ப்பு இருக்காது, ஃபுல்லாக அடி வாங்கிடுவாங்க. பேட்ஸ்மேன் எங்கெங்கே இறங்குற பேட்ஸ்மேன் ஃபுல்லாக உள்ளே வந்துடுவாங்க. சரிங்களா, ஏதோ 1 or 2 பேட்ஸ்மேன் மட்டும் அவுட் ஆகி போவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டீம் எடுக்கலாம். இப்போது எஸ்டர்டே வந்து ஃபுல்லாக வந்து ஹைப்புக்கு உட்கார்ந்ததுனால இப்போ இன்னொரு பாயிண்ட்டும் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பழைய ஃபார்முலா வரமாட்டேங்குது, இப்போ நியூ ஃபார்முலா. சரிங்களா, 50%க்குள்ளே 6 இல்லைனா 7 வரும் பார்த்தீங்களா, அது இன்னும் வரமாட்டேங்குது. 50%க்குள்ளே அந்த 4, 5 நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. நேற்று வந்து 3 வந்தது. சரிங்களா, 3 தான் உள்ளே வந்தது. இன்றைக்கி 4 இல்லைனா 5 வரலாம். சரிங்களா, இது வரல அப்படின்னா பழசு இன்னும் வரல. நேற்று நடந்த எஃபெக்ட் கூட வந்தாலும் வரலாம். ஏன்னா நேற்று ஃபுல்லாக ஹைப்புக்கு உள்ள அப்படிங்கும்போது இன்றைக்கி ஓரளவு பெர்ஃபெக்டாக வந்து உட்காரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நேற்று வந்து எல்லாம் வந்ததுனால இன்றைக்கி பெருசெல்லாம் அடி வாங்கி வெறும் 3 பேர் மட்டும் உள்ளே வந்து இப்போ ஒரு ட்ரெண்டில் இந்த ஐபிஎல் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, 50%க்கு கீழே 6 இல்லைனா 7 அது ஃபார்ம் உருவாயிடலாம், அந்த ட்ரெண்ட் வந்துடலாம். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு போடுங்க. 10 டீம் இதுக்கும் 10 டீம் அதுக்கும் போடுங்க, ஒரு வழியே இல்லை. சரிங்களா, ஓகே. இப்போ கீப்பர் செக்ஷனில் 2 பேர் இருக்காங்க. சஞ்சு நல்லா டச்சில் இருக்கார். ஃபிலிப்சால்ட்டும் அதே கேட்டகரி தான். சரிங்களா, ஏதோ ஒரு பேட்ஸ்மேனை வைங்க, இல்லைனா ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, சஞ்சு வச்சுருக்கோம் நம்ம. ஸ்ரேயஸ் ஐயர், ஜெய்ஸ்வால் ஃபார்ம் அவுட்டில் தாங்க இருக்கார், பெருசாக அது பண்ணல. ஓகே பாருங்கள், ஏன்னா ஹைபிக்கில் 2 பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு பிளேயர் வைங்க. நேற்று எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க, அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ரிங்கு சிங்கும் ஜப்சோட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ராவன் போல ஒரே ஒரு மேட்ச் தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு மேட்ச் வச்சு நம்ம பிளேயரை கணிக்க முடியாது. ஓகே, ஹெட்மேர் எடுத்துக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர்லாம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், ஜிஎல்லை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஜிரோல், ரகுவஞ்சி நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான், அவரையும் ஜிஎல்லை ரொட்டேட் பண்ணுங்கள். ரசல் எடுத்துக்கோங்க. நரேன், இந்த 3ல் ஏதோ ஒரு 2 எடுங்க. சரிங்களா, 3 பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு 2 பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து பவுலிங்கில் சகல் எடுத்துக்கோங்க. அப்படி சகல் மேலே சந்தேகமாக இருக்குன்னா ட்ரெண்ட் போல்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஆனால் சகல் நல்லா ஃபார்மில் தான் இருக்காருங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிலிப்சால்ட் எடுக்கலைன்னா ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபிலிப்சால்ட் தான் கேப்டனு, வயசு ஸ்டாக் வந்தாங்க. 2ல் ஏதோ ஒரு பிளேயரை நீங்கள் எடுக்கணும் கண்டிப்பாக. ஸ்டாக்கை வைக்கலை அப்படின்னா ஃபிலிப்சால்ட் எடுத்துக்கோங்க. கர்ஷித் ராணா எடுத்துக்கோங்க. மகராஜ் வந்து போன மேட்ச் விக்கெட் எடுத்தார், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஆவேஸ் கான், சக்கரவர்த்தி இவங்கெல்லாம்
ஜிஎல்லை ரொட்டேட் பண்ணுங்கள். சம்டைம்ஸில் வந்து ஒவ்வொரு விக்கெட் எடுத்து ஏமாற்றிட்டு போயிடுறாங்க சரிங்களா. அதனால் பவுலிங்கை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. குல்தீப் சென்னு, வைபவ் அரோரா கூட நீங்கள் வைக்கலாம் சரிங்களா. வைபவ் அரோரா வச்சுக்கலாம். நல்லா ஃபார்ம் டச்சில் இருக்கார் சரிங்களா. இப்போது இப்படி வச்சுருக்கோம். இதில் ஹைப்புக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 தான் வச்சுருக்கோம். இன்னொரு ஹைப்புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பவுலரை ட்ராப் பண்ணிடலாம் சரிங்களா. ஏன்னா இங்கே வந்து 3 பவுலர் இங்கே இருக்காங்க. அதில் ஒரு 3 பவுலிங்கை ட்ராப் பண்ணிட்டு நம்ம ஒரு பாஸ்ட்டை கூட ஸ்பின்னை கூட எடுத்துக்கலாம். ஒரு இப்போ ஹைப்புக்கு வேணும் அப்படின்னா இவர் எடுத்துக்கோங்க சகலை. இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5 இருக்கும். 1 2 3 4 சகலை சேர்த்து 5 சரிங்களா. 8க்கு 5ங்கிற ஃபார்முலாவில் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹைப்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஹைப்புக்கு ஜாயிண்ட் ஆகி தான் உங்களுக்கு வருது சரிங்களா. என்ன பண்ணுங்கள், அந்த ஹைப்புக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 0 to 40 கேட்டகரியில் ஒன்று போடுங்க. அப்படி இல்லைன்னா 40 to அந்த 50 40 to 60 கேட்டகரி 60 கேட்டகரியில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஜாயின் பண்ணி போடுங்க. இதுதான் வந்து ஒரு மாறி ஒரு ட்ரெண்டாக வந்துட்டுருக்கு இந்த ஐபிஎல்ல சரிங்களா. ஓகே, இதை தாண்டி வந்து லோ பிக்கை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிடுங்க. ஹை ரிஸ்க்காக வந்து யூஸ் பண்ணி போட்டுருங்க. எல்லாமே ஜாயின் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. மற்றபடி வெளியிலேருந்து ஏதோ ஒரு பிளேயர் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஜிஎல்லில் வந்து சேம் பிளேயரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அப்புறம் நம்ம டெலிகிராமில் கொடுக்குற டீமை காப்பி பண்ணாதீங்க, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. பிளேயரை கேப்டன் வச்சுக்கிட்டு எப்போவுமே உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க சரிங்களா. அதுதான் கிளிக் ஆகும். ஏன்னா எந்த டெலிகிராம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த டீமை வந்து காப்பி பண்ணாமல் கொஞ்சம் பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி உள்ளே கொண்டு போய்க்கோங்க சரிங்களா. ஏன்னா யாராலையுமே கரெக்டாக கொடுக்க முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு பேசுனது தான். அதனால் எங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் எப்படி ஒரு 2 3 பிளேயரை வந்து நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அந்த லக்கில் உங்கள் டீம் ஜிஎல் வின் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா. அதில் பார்க்குறது தப்பு கிடையாது, எதுனாலும் போய் பாருங்கள். ஆனால் மாற்றி கொண்டு போங்க. அந்த மாற்றுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட லக்கு அமைய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஓகே, நான் கூட மாற்றி தான் கொண்டு போவேன் சரிங்களா. அதனால் மாற்றியே ஜிஎல்லை ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம்.